ஹை எஸ் இன்னைக்கு நம்ம இது எதை பற்றி பார்க்க போனால் இடன் செக்டர் சீசன் 1 எபிசோட் 23 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் இவங்க 3 பேர் வந்து லாஸ்ட் கீயை வந்து தேடி போயிருப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த செக்டரோட எண்டை வந்து காலி பண்ணி அந்த செக்டரோட ஆன்சிஸ்டர் ஸ்பிரிட்டையும் காலி பண்ணி அந்த லாஸ்ட் கீயை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மைனிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் எல்லா மக்களையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட தான் போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கீஸ்லாம் வந்து வச்சு என்னடா ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஹீரோ ஒரு கீ வாங்கிட்டு வச்சிருக்கேன். 5 கீ அந்த இடத்துல ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே சிஸ்டம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுது, நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்கன்னு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு போர்ட்டலுமே ஓப்பன் ஆகுது. ஹீரோ சொல்கிறான், இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தா அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஹீரோக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஹீரோ அப்படியே அவனை கிள்ளையெல்லாம் பார்க்கலாம், இது கனவா நிஜமானு. நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம யார்ட்டையுமே சொல்ல போதுட்டு நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இருந்தாலும் போனால் திரும்ப வர முடியாது இல்லையா, அதனால ஹீரோ வந்து சரி போ வேணாம் முடிவு பண்ணுறேன். இருந்தாலும் ஹீரோக்கு மனசு கேட்கல. சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இந்த போட்டே காணோம். எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் வந்து உருவாகுது. ஹீரோ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த 5 கீயை கலெக்ட் பண்ணி உங்களோட திறமை நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வீங்க. உங்களோட அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் செலஸ்டியல்ஸை தடுக்கணும் அப்படி சொல்லுது. ஒன்று ஹீரோக்கு ஷாக்காக போயிடுது. அப்போ சிஸ்டம் அந்த இடத்துல வந்த உடனே ஹீரோ வந்து ஏய் சிஸ்டம் நீ ஏன்டே போய் சொல்லிட்டியா, நீ என்னை வீட்டுக்கு அனுப்புறதானே சொன்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த சிஸ்டம் சொல்லுது, கவலைப்படாதீங்க, இதான் உங்களோட லாஸ்ட் மிஷன். ஆனால் ஹீரோ நான் உங்களை நம்ப மாட்டேன் சிஸ்டம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மிஷனை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 3 விதமான ஆர்டிஃபெக்டை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 3 செலஸ்டியல் கிங்ஸை வந்து தோக்கடிக்கணும். அவங்கள தோக்கடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பாஸ் வந்து அன்லாக் ஆவார். அவர் கூட நீங்கள் வந்து லைஃப் அண்ட் டெத் பட்டியில் சண்டை போடணும்னு சொல்லுமா. ஹீரோ கடுப்பாயிரான், எனக்கு இதை பேசுகிற தேவையில்ல, போமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்போ அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் தான் செய்ய முடியும், நீங்கள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறீங்க அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த 2 எல்டர் ஹீரோ எழுப்புறாங்க, மாஸ்டர் எங்களை இங்கே வர சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த 5 கீயை சேர்த்ததில் மாஸ்டர் ஏதாவது கிடச்சிச்சா என்ன ஆச்சு அப்படிலாம் வந்து பயங்கர ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சண்டை போட போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னோன்னே அவங்களாம் அப்படியே பயங்கர ஆர்வமாக போயிடுறாங்க. மாஸ்டர் அப்புறம் நம்ம கடவுள் அப்புறம் டீமன்ஸ்குள்ளே சண்டை போட போகிறோமா அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, ஆமாண்டா நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ நம்ம வந்து டீமன்ஸ் கூட அப்புறம் கடவுளுக்குள்ள சண்டை தான் போட போகிறோம். அவங்க எல்லாருமே வந்து செலஸ்டியன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அவங்க கூட நம்ம சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது உருவம் ஹீரோட்ட என்ன சொல்லிச்சு அது எல்லாத்தையும் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த செலஸ்டியல் 1000கணக்கான வருஷங்களா பூமியை வந்து கை போட்டுருவோம்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து அட்டாக்குமே பண்ணாங்க. அந்த டைமில் இங்கே இருந்த ராஜாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க உயிரை கொடுத்து செலஸ்டியல்ஸ் கூட வந்து சண்டை போட்டு அவங்க எல்லாருமே அப்பர் ரிலீமுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க பண்ண அந்த தியாகத்தால் பூமியில் பலாயிரம் வருஷங்களா அமைதி நிலவச்சு. ஆனால் இந்த வாட்டி அவங்க திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. அதனால் இந்த வாட்டி நீங்கள் தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ என்ன சொல்லுவானா, எதுக்கு நான் செய்யணும், எனக்கு என்ன தேவைன்னா நான் திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த உருவம் சொல்லுது, நீங்கள் தான் செஞ்சாகணும், அப்படி நீங்கள் செய்யலைன்னா உலகத்தில் இருக்கிற பல பேர் வந்து இறந்து போவாங்க, எல்லாருமே வந்து துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படிலாம் சொல்லுது. ஹீரோ அப்படியே நம்ம பசங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம தானே அந்த செலஸ்டியல்ஸ் எல்லாம் தடுத்து அப்படியே இங்கே இருக்கிற மக்கள்லாம் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. மாஸ்டர் வேற லெவல் மாஸ்டர், நீங்கள் நம்ம அப்படியே போகிறோம் நேரம் அந்த கடவுள்லாம் அப்படியே அந்த செலஸ்டியல்ஸ் அடிச்சு காலி பண்ணுறாப்லன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது என்னன்னா ஒரு 3 ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்கும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு 3 ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வாட் இருக்கும், அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்கிறேன். அடுத்த 3 பேர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஐலாண்டுக்கு போக அப்படியே இந்த கண்ணாடியை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றி எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்கிறேன். ஒரு கண்ணாடி இருக்கும், அதை பவர்ஃபுல்லாக மாற்ற சொல்லியிருக்கேன். அடுத்த 3 பேர் என்ன சொல்கிறான்னா, அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்டன்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்படியே ஹீரோ அந்த இடத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்குறான். நீங்கள் போகிற அந்த பயணம் பயங்கர ஆபத்தானது, இருந்தாலும் உங்கள் கையில் தான் அந்த உலகத்தோட எதிர்காலமே இருக்குது, நீங்கள் தான் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற போறீங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறான். அப்படியே அவங்க எல்லாரும் கிளம்புறத ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே நின்று ஜாலியாக வேடிக்கை பார்த்து கேட்டுருக்கிறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோட்ட கேட்குற, மாஸ்டர் நான் என்ன பண்ணுறதுன்னு. ஹீரோ என்ன சொல்லுவோன்னா, நீ என்ன பண்ணு, இந்த 2 எல்டர் கூட இந்த இடத்துல ஜாலியாக விளையாடிட்டு அப்படி சொல்லுவோம். அவளும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறேன். அப்படியே இவங்க 3 பேரும் ஹீரோ சொன்ன அந்த இடத்துக்கு போகிறதுக்காக டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை போயிருக்காங்க. அங்கே போய் டெலிபோர்ட் ஆகலான்னு பார்த்தா அவங்களால ஆகவே முடியல. அப்போ அங்கே இருந்தோட்ட சொல்கிறாங்க, டே உன்னோட டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் வேலை செய்யலைன்னா அவனு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது கரெக்டாக தானே இருக்குது, சரி எங்கே டெலிபோர்டேஷன் கீ அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறா. கீயா அப்படின்னா என்ன இது அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் விட்டா பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பயங்கர கடுப்பு போயிட்டு வெளியே போக என்ன பசங்க அப்படி சொல்லி துரத்தி விட்டாரான். அப்புறம் அப்போ அந்த டெலிபோர்டேஷன் கீ கண்டுபிடிக்குது சொல்லிட்டு யோசிச்சுட்டு
போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்து சூச்சை நீங்கள் யாரா அப்படின்னு கேட்குறானுங்க. நான் தான் சொல்லி நம்ம போய் கை தூக்குவோம், அவனை போட்டு தரலான்னு போவாங்க, அவன் அடிச்சு காலி பண்ணிடுறான். சூ ஃபேமிலியோட ஹெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம பையில வாண்டட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் போட்டு வச்சிருக்கான். அவனுக்கிட்டே அந்த டிராயிங் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஒன்று அதில் ஃபேஸ் தான் நம்ம பையன் மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், டே அவனுக்கு 2 பேர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அவனுக்கு 2 பேரும் 10,000 ஷார்ட் செக்டர் சேர்ந்தவனுங்க. அந்த சார்மிங் 10,000 ஷார்ட் செக்டரோட ஓலிசன் தானே, அவன் தான் சொல்லப்போனால் இவங்களை வந்து அனுப்பி வச்சிருக்கான் அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொன்னாலும் இவனுக்கு 2 பேரும் அப்படியா அப்படியா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவளுக்கு இன்னொரு ஐடியாமே வருது. உடனே நம்ம பையன் கயிறை கட்டி அவனை வந்து அந்த செக்டர் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவனை வந்து நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா, இவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே அந்த 2 கார்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவனுக்கு 2 பேரும் நம்ம பையில நல்லா உத்து பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா சந்தோஷமாயிரானுங்க. நீங்க சூப்பர், நீங்க அவனை பிடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம பையில மட்டும் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் இங்கே கிளம்ப சொல்றானுங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு வந்து ரொம்ப நாளாவே உங்க செக்டர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை அப்படி சொல்லலாம். உடனே நான் கூட சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே சொல்றானுங்க. அதுலயும் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் அப்படி சொல்றேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லியே கூட்டிட்டு போறாடி, எதையும் வந்து உளறி வச்சிடாதெல்லாம் சொல்ல போனா நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல. அப்போ இவன் என்ன சொல்றானா, உங்க 2 பேர்ட்டையும் நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே அவனுக்கு 2 பேரும் என்ன சிஸ்டர் கேட்கணும், எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த செக்டை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்பா. அவ்வளோதான் அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல ஆரம்பிச்சிடானுங்க. ஒருத்தர் என்ன சொல்றானா, இந்த செக்டை நீங்க உங்க வீடுமா நினைச்சிங்க சிஸ்டர் அப்படி சொல்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றானா, இந்த செக்ல இல்லாத பொருட்களே கிடையாது, இந்த செக்ட் வேற அப்படி சொல்றான். அப்படியே 2 பேரும் மாறி மாறி அந்த இடத்துல செக்டை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு செக்டை பத்தி மட்டும் 2 பேரும் சொல்லலைங்க, 2 பேரும் அவ கிட்ட வேற வர ஆரம்பிக்கிறானுங்க. ரொம்ப கிட்ட வருவானுங்களா, அவ்வளோ பயிர் கடுப்பு வேற. அதுலயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவ கையை பிடிச்சிடறான். கையை பிடிச்சா சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த செக்ல உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க மட்டும் தான் சிஸ்டர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பயங்கர கடுப்பு போயிட்டு இவனுக்கு 2 பேரும் அடிச்சு பரப்புட்டலான்னு முடிவு பண்றாங்க. இருந்தா இன்னொருத்தன் என்ன சொல்றான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீ என் கண்ணுக்கு வந்து ஃபேரி மாதிரி தெரியுறீங்க அப்படி சொல்றான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா, டே நீங்க ஃபேரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். உடனே அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, இதுக்கு முன்னால ஃபேரி யாருமே பார்த்தது இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அவனுக்கு 2 பேரும் ஃபேரி பொம்மையெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களாமா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, டே ஃபேரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகான பொண்ணு மாதிரிலாம் இருக்காதா, அது வந்து குட்டியா வந்து அனிமல் மாதிரி இருக்கும் அப்படி சொல்றான். அப்படியே அவனுக்கு 2 பேருக்கும் பயங்கர ஆர்வமா போயிருது. உடனே போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவனுங்களும் சூப்பர் சூப்பர் எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல பேசி பேசி இவனுக்கு 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறானுங்க. நல்லா அவனுக்கு செட் ஆயிடுது. அப்போ அவனுக்கு 2 பேர் சொல்றானுங்க, பிரதர் நீங்கள் எங்களை மாதிரி வந்து யோசிக்கிறீங்க, அதனால் நம்ம 3 பேர் ஒரே ஃபேமிலியாக மாறிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு 3 பேர் ஒன்றா சேர்ந்து திருப்ப அப்படியே அந்த இடத்துல பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. 3 பேருமே பயங்கரமாக சாப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே 3 பேருமே வந்து படுத்துறானுங்க. அப்போ அந்த பொண்ணு அதில் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாளா. அப்போ அவன் சொல்கிறான், நான் குடிக்கவே இல்லையான்னு. அப்போ இவன் வந்து நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படி சொல்கிறேன். அவனும் ஓகே சொல்கிறான். இப்படி அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனுக்குள்ளே போகணும்னு கேட்கும்போது அந்த கீ வச்சிருந்தாலே போதும் போயிடலாம்னு சொல்கிறான். சரி அந்த கீ எங்கே போயிட்டு நாங்கள் எடுக்கிறதுன்னு கேட்பாளா. அங்கே வந்து இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பதில் சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா படுத்துருவான். இப்போ உங்களுக்கு எப்படி அந்த கீ எடுக்கணும்னு தெரியும், அந்த கீ வச்சு எப்படி போகணும்னு தெரியும். உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுப்ப ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க மாட்டான். சீக்கிரமாக எழுந்துடா அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்த்தீங்கன்னா எழுந்து அவன் மேலேயே வாழ்ந்து எடுத்துடுறான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளாக போட்டு வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில்